எங்களுக்கு மகிழ்ச்சியின் வரவாக இருப்பதாக எங்கள் உள்ளத்திலே அமைதி தருவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் மகிழ்ச்சியான நாட்களில் இருக்கிறோம். சந்தோஷமான காலம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம் என்கிறது வார்த்தைகள். வருடத்திற்கு ஒரு முறைதான் நாம் கொண்டாட்டம். அது இயேசு பிறப்பின் கொண்டாட்டம். அது நீங்களும் நானும் இந்த நாளோ மற்ற நாளோ கொண்டாட்டம் அல்ல. உலகம் முழுவதும் கொண்டாடும் ஒரு கொண்டாட்டம். அது இயேசுவின் பிறப்பு கொண்டாட்டம். அதை ஒட்டி நாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் வீடுகளை அலங்கரிக்கிறோம். குடில்கள் என்ன, கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் என்ன, கிறிஸ்துமஸ் ட்ரீகள் என்ன, கேக்குகள் என்ன, பலகாரங்கள் என்ன, இது போன்ற எத்தனையோ நடக்கிறது. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல உடைகள், நல்ல பரிசுகள் கிடைக்கிறது. அதில் அவர்களுக்கு சந்தோஷம். வீட்டு தலைவிகளுக்கு நல்ல உடைகள், நல்ல புடவைகள், சிலருக்கு நகைகள் கூட கிடைக்கும். அது அவர்களுக்கு சந்தோஷம். வீட்டின் தலைவருக்கு இவ்வளவு செலவையும் பட்ஜெட்ல துண்டு விடாம சமாளிச்சிடலாம், கெட்டிக்காரண்டா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. ஸோ இப்படி சந்தோஷங்கள் பல. ஆனா இதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படின்னா இது உண்மையான சந்தோஷம் இல்லை. ஏன்னா உண்மையான சந்தோஷம்னா அதை நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சந்தோஷங்கள் நிலைத்து நிற்பதில்லை. சொல்ல வேண்டும் என்றால், உண்ணும் போது ஒரு மகிழ்ச்சி உண்ட பின் போய்விடுகிறது. உடுத்தும் போது ஒரு மகிழ்ச்சி உடுத்தி அதை கலைந்த பின் போய்விடுகிறது. நாம் கொண்டாட்டம் முடிந்த மறுநாளே போய்விடுகிறது. பின் இவை எப்படி உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உண்மையான மகிழ்ச்சி உள்ள அமைதியிலிருந்து வர வேண்டும், உள்ளத்தின் அடியிலிருந்து வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரத்தான் ஆண்டவர் இயேசு மனிதனாக அவதரித்தார். ஆக உண்மையான மகிழ்ச்சியை எதிர்க்கிறது என்றால் ஆண்டவர் நமக்கு தரும் மகிழ்ச்சியிலிருந்து தான் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கிறது. விண்ணுலகருக்கு மகிழ்ச்சி, மண்ணுலகில் உள்ளவருக்கு சமாதானம். ஆக ஜாய் டு தி வேர்ல்ட் என்று சொல்கிறார். ஜாய் 3 வார்த்தை. ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ், வைஸ் ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதர்ஸ், வைஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூ மீ. அதாவது முதலிடம் இயேசுவுக்கு நம் வாழ்க்கையில், இரண்டாவது இடம் மற்றவர்களுக்கு, அதாவது நம்மை விட வாய்ப்பில் குறைந்தவர்கள், வசதியில் குறைந்தவர்களுக்கு அடுத்த இடம், மூன்றாவதாக தான் நமக்கு இடம். எனவே